போர்ப்படை தளபதி தன்னுடைய போர் வீரர்களை எல்லாம் எதிரி நாட்டுக்கு படகு மூலமாக அழைத்து செல்கிறான். அழைத்து செல்கிற போது அங்கே அந்த ஆற்றங்கரையை கடந்து அவருடைய எதிரி நாட்டை தாக்குவதற்கு போர் வீரர்களை இறக்கிவிட்டு அந்த படகுகள் வந்த படகுகளை எல்லாம் எரித்து விட்டாராம். ஏன் எரித்து விடுகிறான் தெரியுமா? அப்பொழுதுதான் அந்த போர்களுக்கு புரியும், நாம் நினைத்தால் பின்வாங்க முடியாது, எப்படியாவது அந்த எதிரி நாட்டு மன்னனை, எதிரி நாட்டை வீழ்த்தியே ஆக வேண்டும், அவனிடத்தில் இருக்கிற கப்பல் அல்லது போர் படகு, அதன் மூலமாகத்தான் அவன் திரும்பவும் தன் நாட்டிற்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் அப்படி செய்ததாக சொல்கிறார். சொல்வதன் மூலம் என்ன சொல்கிறார்? அப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். எனக்கு மாற்று வழி எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக பணக்காரனாக வேண்டும், செல்வத்தில் நான் உயர வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், செய்க பொருளை செருடர் செருக்கருக்கும் எஃகு கூறியது அதனின் இல் என்று சொல்வார். எனவே அந்த எஃகை விட கூறிய வாள் என்னவென்றால், நீ சேர்க்கிற செல்வம், அதன் மூலமாகத்தான் உன்னுடைய எதிரியை வீழ்த்த முடியும் என்கிற நிலையில நீ எடுத்துக்கொண்ட குறிக்கோளுக்கு அதை அடைய வேண்டும் என்று தீர்க்கமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். தீர்க்கமான குறிக்கோளோடு புறப்பட வேண்டும், வெற்றி நிச்சயம் என்று சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தில்